ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் புட்டிக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆரி ஒர்க் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது எல்லா பிகினர்ஸ்க்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட ஃபுல் டியூட்டோரியல் நான் இதில் கொடுத்துருக்கேன். இடையிடையே நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ யூஸ்வலாக எப்பயும் போல் நம்ம நார்மல் யூனிக்கை தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு பேட்டர்னும் இல்லாமல் நார்மல் யூனிக்கை மார்க் பண்ணி ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பயுமே நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க. சில சமயம் அந்த ப்ளவுஸில் டேமேஜஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்படி வந்து ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும்போது டேமேஜஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அங்கே ஃப்ரண்ட்டில் போடும்போது நமக்கு அது கட்டிங்கில் போயிடும். ஸோ நமக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ மெதுவாக இதே மாதிரி ஃப்ரேமை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ 2 லைன் போட்டிருக்கேன். நம்ம செகண்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து கட்டிங்காக போயிடும். ஓகேங்களா. செகண்ட் லைனில் நான் நார்மல் ஜெரி த்ரெட் தான் போடுறேன். டயாலஜி பிராண்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்கள் சைடில் என்ன கிடைக்குதோ அந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போடுங்க. பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சிறுசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நீங்கள் போடுங்க. 2 லைன் ஜெரி த்ரெட் போட போகிறோம் நம்ம. ஸோ 2 லைன் ஜெரி த்ரெட் போட்டதுக்கப்புறம் சாரியில் இருக்க கலரை வந்து நம்ம இதில் வந்து மறுபடியும் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக 2 லைன் மட்டும் ஜெரி த்ரெட் போடுறோம். ஸோ யூனிக் ஃபுல்லாக ஜெரி த்ரெட் 2 லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சாரியோட கலர் எடுத்துக்கலாம். இதுதான் சாரியோட கலர். சாரியோட கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். ஸோ அதில் வந்து சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு நான் வந்து எப்பயும் போல் 2 லைன்ஸ் சில்க் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு 2 லைன் வந்து சில்க் த்ரெட்டும் போட்டுடுறேன். அதே மாதிரி நம்ம போடணும். எதுக்காகனா ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஜெரி த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லேயும் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறது. இதுவும் அதே மாதிரி 2 லைன் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ரிசோ பிராண்ட் சுகர் பீட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து எல்லா பீட்ஸும் வந்து ஒரே மாதிரி சைஸில் இருக்கும். அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் கம்ப்ளீட்டாக வந்து சுகர் பீடில் முடிச்சதுக்கப்புறம் 3mm பீட் வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம் நெக் லைனில். ஒன்ஸ் 3mm பீட் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் மறுபடியும் வந்து சுகர் பீடே தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ யூனிக் ஃபுல்லாக வந்துட்டு சுகர் பீடு 3mm அப்புறம் ஒரு சுகர் பீட் லைனு. ஸோ அப்படி போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இன்ச் டேப் எடுத்துகிட்டு நான் வந்து அதிலேருந்து half இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி half இன்ச்சுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் யூனிக்குக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டு வந்துட போகிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்துட்டு சுகர் பீடு ஒரு 5 சுகர் பீடு ஒரு 3mm பீடு அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் யூனிக் எல்லாத்துக்குமே வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் டிசைனை. ஸோ 5 சுகர் பீடு ஒரு 3mm பீடுன்னு எண்டில் நம்ம கொடுத்து நம்ம நாட் போட போகிறோம். ஒரு சிங்கிள் பீடுக்கு எப்படி நாட் போடுவோம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அந்த half இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதில் வந்துட்டு நம்ம 5 சுகர் பீடு ஒரு 3mm பீடு 5 சுகர் பீடு ஒரு 3mm பீடுன்னு சொல்லிட்டு இதே ப்ரொசீஜரை தான் ஃபுல் ப்ளவுஸுக்கும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்பிட்வீனில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம 2 சுகர் பீடு ஒரு 3mm பீடு 2 சுகர் பீடு ஒரு 3mm பீடுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஓவராலாக எல்லா நெக் டிசைன்லேயும் வந்து நம்ம இந்த ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக இதை ஃபாலோ பண்ணி இந்த ஃபுல் நெக் டிசைனை நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கங்கே புட்டாஸ் வச்சுட்டு நீங்கள் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிம்பிளான எலகண்ட்டான ப்ளவுஸ் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங்காக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இன்பிட்வீனில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. Thank you.